பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் முதல் 2 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனத்தை ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு கற்றுக் கொடுத்த பொழுது, மிகுந்த ஒரு கடினமான ஒரு தேசத்துல செக்யூரிட்டியே பெரிய கேள்விக்குறி, அந்த தேசத்துல விசுவாச பாதையில ஆண்டவர் சொன்னதற்காக அந்த தேசத்துக்கு நானும் என் மனைவியை கடந்து போனோம். ஆண்டு அந்த இடத்துல சொன்னார், சங்கீதம் 91 உங்களுக்கு பிராக்டிக்கலா கத்துக் கொடுக்க போறேன். அவருடைய வார்த்தை ஏற்று அவர் சொன்ன இடத்துல இருந்த பொழுது அவருடைய பாதுகாப்பை நாங்கள் அனுபவித்தோம். அந்த பெலன், அந்த தைரியம் தான் எந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவருக்காக செய்கிற பொழுது ஆண்டவர் பாதுகாப்பார். இன்றைக்கு என் ஜாப் செக்யூர்டா இருக்குமா? என் ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்குமா? இந்த உலகத்துல நீங்க எப்பேற்பட்ட செக்யூரிட்டி எதிர்பார்த்தாலும் பரலோகம் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு தான் பெரியது. நான் கர்த்தரை நோக்கி, நீங்க எந்த இடத்துல என் ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்குமா? நான் ஆசீர்வாதமா இருப்பனா? இந்த காரியத்தை சரியா செய்வனா? நீங்க ஆண்டரை பார்த்து சொல்ல வேண்டியது, நீங்க என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததோ, எந்த காரியத்துல நீங்க செக்யூர்டா ஃபீல் பண்ணலையோ, எந்த இடத்துல எனக்கு ஒரு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு ஒரு செக்யூரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது, என் லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டியே இல்லை, என் ஜாபுக்கு ஒரு செக்யூரிட்டியே இல்லை, எந்த இடத்துல பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, நான் நம்பி இருக்கிறவர் என் ஆண்டவர், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க எதிர்காலத்தை, பிள்ளைகளை, வேலையை எல்லாவற்றையும் தேவ கரத்துல கொடுங்க. நான் உங்களை நம்பி இருக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். உங்க சட்டைகளின் மறைவுக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, உங்க ஆலயத்தின் அந்த பாதுகாப்பு என் மேல் இருக்குது. நான் இருக்கிற ஆலயத்தின் ஊழியக்காரருடைய ஜெபம் எனக்கு பாதுகாப்பா இருக்குது. நீங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த அந்த ஆலயத்தினுடைய ஊழியக்காரருடைய ஜெபம் உங்களை பாதுகாக்கும். அந்த ஆலயத்தினுடைய அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். அந்த ஆலயத்துக்கு உண்மையா இருங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க. எல்லாவற்றிலும் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நாட்கள் வரும், நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நான் ஆண்டரை நம்பி இருந்தேன், எனக்கு கிடைக்காது, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நான் கைவிடப்படுவனோன்னு நினைச்சேன், ஆண்டனை பாதுகாத்து கொண்டார். சங்கீதம் 91 முதல் 2 வசனத்தின்படி தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உங்க மேல கடந்து வருகிறது. எந்த இடத்துல வேலை போயிருமோ, எந்த இடத்துல காரியங்கள் மாறிடுமோ, இந்த காரியத்தை நான் கடைசி வரை செய்திருவனா, லிமிட்டா எனக்கு கொடுத்திருக்கிற டார்கெட்டை ரீச் பண்ணிடுவனா, அந்த பயத்தோட நீங்க இருக்க வேண்டியதே இல்லை. நீங்க நம்பி இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிறவர் உங்களை வழி நடத்துவார். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எந்த காரியமும் உங்க இருதயத்தில் பயத்தை, திகிலை கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயங்கள், திகழ்கள் வெளியாகும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டோ உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.